தமிழகத்தில் கடலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி கிடக்கின்றன. கடலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக தென்பெண்ணை, கெடிலம், வெள்ளாறு, கொள்ளிடமாறு, மணிமுத்தாறு, பரவனாறு என அனைத்து ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடலூர் நகரத்தை ஒருபுறம் கெடிலமாறு, மறுபுறம் தென்பெண்ணை ஆறு வாரி அணைத்துக் கொள்ளும் பிரத்யேக வான்வழி காட்சியை பதிவு செய்துள்ளது புதிய தலைமுறை. மாவட்டம் முழுவதும் 25,000 ஏக்கர் பயிர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. 20,000 ஏக்கரிலான நெல், 3,000 ஏக்கர் உளுந்து பயிர்கள் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலூரில் NLC வடிகால் வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பால் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளை நிலங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 2,600 கன அடி திறக்கப்படுகிறது. 32 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 31.35 அடியாக உள்ளது. இதையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி 5 மதகுகள் வழியே வினாடிக்கு 2,600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வீடூர் அணையின் பக்கவாட்டில் கருங்கற்கள் பெயர்ந்து தண்ணீர் கசியும் நிலை ஏற்பட்டது. உடனடியாக இதை கவனித்த அதிகாரிகள் மணல் மூட்டைகளை அடுக்கி தண்ணீர் கசிவை தடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே 50க்கும் மேற்பட்ட குடிசைகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. கனமழை காரணமாக மாந்தாங்கல் ஏரி நிரம்பி அங்கிருந்து வெள்ள நீர் வெளியேறி அருகில் உள்ள இருளர் குடியிருப்புக்குள் புகுந்தது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதையறிந்த வருவாய்த்துறையினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை முகாம்களில் தங்க வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், துலுக்கனூர், தென்னங்குடிப்பாளையம், ராமநாயக்கன்பாளையம், கொத்தாம்பாடி, பைத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நேற்றிரவு லேசாக பெய்ய தொடங்கிய மழை நேரம் செல்ல செல்ல தீவிரமடைந்தது. இடைவிடா மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன.